ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கூன் புட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரங்கூன் புட்டு 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ரங்கூன் புட்டு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரங்கூன் புட்டு செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் இதில் 100 கிராம் அளவுக்கு வெல்லம் பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இது கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி விடணும். இந்த வெல்லம்லாம் ரொம்ப கொதிச்சு வரணும்னு அவசியம் கிடையாது. அது இல்லாமல் பாகுபதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. நம்ம இந்த வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம இதை கரைச்சி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 2-3 ஏலக்காய் இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் சேர்க்குறதுனால இந்த வெல்லம் தண்ணி கூட சேர்த்துட்டு, நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ரங்கூன் புட்டு செய்யும்போது கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெல்லம் தண்ணி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இது ஒரு ஓரம் இறக்கி வச்சிடலாம். இப்போ ரங்கூன் புட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுப்போம். இதில் நான் ஒரு 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இந்த நெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம 100 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுக்கலாம். இந்த ரவை கலர்லாம் மாறக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வந்தோடனே இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த முந்திரி பருப்போடு சேர்த்து கொஞ்சம் நெய்யும் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யில் நம்ம இதில் 1 கப் அளவுக்கு திருகுன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக இந்த தேங்காயோட அளவு ஒரு 50 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 30 செகண்ட் போல் நம்ம கலந்து கொடுத்தா போதும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வெல்லம் தண்ணி காசி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த வெல்லம் தண்ணியை இது போல் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் ரவை. அந்த ரவையை எடுத்து சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு இது கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி, வெல்லம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டோன்னா இந்த ரவை ஈஸியாக வெந்து வரும். தேங்காய் 50 கிராம் அளவுக்கு தான் சேர்த்தோம், ரொம்ப அதிகமாக சேர்க்கலை. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நமக்கு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ரவையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்க்கவே தெரியுது பாருங்கள். இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ரவை இப்போ நல்லா வெந்தும் இருக்குது இந்த ரவை. இது போல் உதிரி உதிரியாக ரங்கூன் புட்டு சூப்பராக நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரி எடுத்து இதில் சேர்த்துடலாம் நெய்யோடவே. உங்களுக்கு நெய் பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சேர்த்த அளவு நெய்யெல்லாம் கரெக்டான அளவுன்றதுனால நான் இதில் நெய் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கலை. அவ்வளோதான், டேஸ்டியான ரங்கூன் புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். எவ்வளோ சுலபமாக இந்த ரங்கூன் புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செட்டிநாடில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க இந்த ரங்கூன் புட்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.